வரன் தேடும் படலம் தமிழ் மேட்ரிமோனியில் இனிதே தொடங்கட்டும். 25 ஆண்டுகளாக நம்பகமான சேவை. இன்னைக்கு ஐபிஎஸ் ஷோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட் காத்திருக்கு. அது என்னன்னு பாருங்க. அதுக்கு முன்னாடி மார்க்கெட் நிலவரத்தை பார்த்துடலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 129 புள்ளிகள் அதிகரித்து 24,813 முடிஞ்சிருக்கு. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 410 புள்ளிகள் அதிகரித்து 81,596 முடிவடைஞ்சிருக்கு. வாங்க நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார் கிட்ட பத்தி டீட்டெயிலாக பேசிடலாம். சார் வணக்கம். வணக்கம் சிபி. எஸ் சார். நிஃப்டி சென்செக்ஸ் ஆமா கொஞ்சம் ஏறிதான் முடிஞ்சிருக்கு. பிராடர் மார்க்கெட் நல்லாவே ஏறின மாதிரி எனக்கு தெரியுதுங்க சார். அப்பர் சர்க்யூட் 52 வீக் ஹை, அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ. நிச்சயமா நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல எனக்கு உங்க மேல ரொம்ப கோபம். என்னையா? நீங்க உங்க ஐபிஎஸ்ல நிறைய அவார்ட் எல்லாம் கொடுக்குறீங்க எல்லாருக்கும். நீங்க ஐபிஎஸ் பைனான்ஸ்லயே யாருக்கும் அவார்டே கொடுக்க மாட்டேங்கிறீங்க. சார் கொடுத்துடலாம் சார், தாராளமா கொடுத்துடலாம் சார். நீங்க கொடுக்கல, ஏன்னா நானே இன்னைக்கு ஒரு அவார்டு கொடுக்கறதா வச்சிருக்கேன். அது என்னன்னு கடைசியில பாக்கலாம் யாருக்குங்கிறத. சிறப்புங்க சார். மார்க்கெட் நீங்க சொன்ன மாதிரி சென்செக்ஸ்ல 6 பங்குகள் தவிர்த்து மித்த பங்குகள் எல்லாமே இன்னைக்கு ஏற்றத்துலதான். அதே மாதிரி என்எஸ்சி நிப்டி எடுத்தாலுமே இன்னைக்கு ஏற்றத்துல. பட் அது ஒரு ரேஞ்ச் பவுண்டுக்குள்ள 3 நாள் இறங்கின பங்குகள், 3 நாள் இறங்கின அந்த பங்கு சந்தையில ஒரு ஏற்றம் இன்னைக்கு இருக்கு. நான் அதுதான் சொன்னேன், கன்சாலிடேஷன் ஃபேஸ் அப்படின்னு. இறங்கினதுக்கு ஒரு காரணம் இருக்கு. குறிப்பாக நேத்தெல்லாம் 10,000 கோடிக்கு மேல எஃப்ஐஸ் பங்குகளை வித்திருக்காங்க. போன வாரம் வாங்கினாங்க, வெள்ளி என்று கூட பார்த்தோம் ஒரு 5,000 கோடிக்கு மேல வாங்கியிருக்காங்கன்னு. பட் நேத்து வித்திருக்காங்க. சோ அதனால இறங்கி இருக்கு. ஏன் விற்கிறாங்கன்னா இந்த பீரியாடிக்கல் ப்ராஃபிட் புக்கிங்கிறது நடக்கும். அதுலதான் இந்த மார்க்கெட் கன்சாலிடேட் ஆகுறது. பழைய குறைந்த விலைக்கு வாங்கினவங்க அதிக விலைக்கு வித்துட்டு போக, அப்புறம் அதை வாங்குறவங்க அடுத்து காத்திருப்பார்கள். அந்த மாதிரி ஒரு கன்சாலிடேஷன் நடக்கும். அதுதான் வாங்கி ஒரு வாரத்திலே வித்துருவாங்களா சார் எஃப்எஃப்ஐ? வேற வேற பங்குகளா இருக்கும். இந்த மாதிரியான ஒரு ஏற்ற இறக்கங்கள்ல கையில இருக்கக்கூடிய ஹோல்டிங்க ரீஸ்ட்ரக்சர் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பா பார்ப்பாங்க. அதாவது 22,000, 23, 24, 25, 26 போய்கிட்டு இருக்கிறதுல வேற மாதிரி இருக்கும் ஆட்டிடியூட். பட் ஒரு முறை 26,000 தாண்டிய பிறகு 21,000, 22,000 கீழே வந்துட்டு திரும்ப 24 வரும் பொழுது இப்ப ரீஸ்ட்ரக்சர் பண்ணுவாங்க போர்ட்போலியோ. இதுல எதெல்லாம் கழிவுகள், வேண்டாதது, தவறான முடிவுகள் எடுத்தோம், மொமெண்டம் ட்ராப்னு சொன்னேன், முன்னால பேசியிருக்கோம். அதுக்காக வாங்கினது எது, அதெல்லாம் இப்ப கழட்டி விட்டுருவோம். இப்ப கொஞ்சம் வலுவான பங்குகளை நோக்கி போகலாம் முதலீடுகள் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கழிவுகளை நீக்கி நல்ல பங்குகளை நோக்கி போறதுக்கு இதெல்லாம் ஒரு வாய்ப்பா இருக்கும். அதனால வெள்ளிக்கிழமை வாங்கினது நல்ல பங்குகளா இருக்கும், நேற்று வித்ததெல்லாம் கொஞ்சம் மோசமான பங்குகளா இருக்கலாம். இதெல்லாம் ஊகத்தின் அடிப்படையில தான் சொல்றேன். பொதுவாக இது மாதிரி நம்மளே பண்ணுவோம், நம்ம பண்ணணும் இன்னும் சொல்ல போனார். அது மாதிரியான ஒரு பங்கு சந்தையாக தான் இப்ப இருக்கு. சைட்வேஸ் மூவ்மெண்ட், கன்சாலிடேஷன் வித்தின் த ரேஞ்ச் பவுண்ட் அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட். ஏற்ற இறக்கம்ங்கிறது ஒரு 500-600 புள்ளிகளுக்குள் நிப்டியை பொறுத்த வரைக்கும் இருக்கிறது நம்ம பாக்குறோம். சோ இட்ஸ் a healthy thing to happen. ஓகே. இன்னைக்கு ஏதாவது பர்டிகுலர் செக்டார் அல்லது பர்டிகுலர் ஸ்டாக் ஏதாவது நல்ல ஏற்றத்துல முடிவடைஞ்சிருக்குங்களா? குறிப்பிட்ட நிப்டி 50 மட்டுமல்ல, 100, 200, 500 எல்லாமே ஏற்றத்துல தான். அதே மாதிரி நீங்க முதல்ல சொன்ன மாதிரி எல்லா செக்டாருமே இன்னைக்கு ஏற்றத்துல தான் முடிவடைஞ்சிருக்கு. கன்சூமர் டியூரபிள் தவிர அது மட்டும் சின்ன இறக்கம், மற்ற எல்லாமே இன்னைக்கு ஏற்றத்துல தான். as ரைட்லி செட், அட்வான்ஸ் அதிகமா இருக்கு, டிக்ளைனை விட 52 வீக் ஹை அதிகமா இருக்கு. அதே மாதிரி அப்பர் சர்க்யூட் அதிகமா இருக்கு. இது ஒரு நாள் குறைவதும் ஒரு நாள் மாறுவதுங்கிறது நம்ம அப்பப்ப பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ குறிப்பிட சொல்லும்படியான ஒரு இது இல்ல. நேற்று ஏறின சில பங்குகள் விலை இறக்கத்தை, முந்தா நாள் ஏறினது நேற்று இறங்கினதை பார்த்தோம் விற்பனை காரணமாக. அதுக்கு சில காரணங்கள். உதாரணமாக ஆதித்ய பிர்லா ரீட்டைல் ஃபேஷன் அப்படின்னு ஒரு நிறுவனம் இருக்கு, ஆதித்ய பிர்லா ஃபேஷன் அண்ட் ரீட்டைல் லிமிடெட்னு. இந்த நிறுவனத்துடைய பங்குகள் திடீர்னு நேற்றைய முன்தினமோ நேற்றெல்லாம் பெரிய ஏற்றத்தை சந்தித்தது. துவக்கத்துல, நேற்றைய வணிக துவக்கத்துல 290 ரூபாய் தாண்டியது. நேற்று முடியும் பொழுது கொஞ்சம் இறக்கத்துல முடிவடைந்தது. இன்னைக்கு 269 வந்துருச்சு, 20 ரூபாய்க்கு மேல 8% வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது இந்த நாட்கள்ல. என்ன காரணம் அப்படின்னு, ஏன் ஏறினுச்சு ஏன் இறங்குனுச்சு பாத்தீங்கன்னா, ஆதித்ய பிர்லா ஃபேஷன் ரீட்டைல் அப்படிங்கிறது ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்தில் பங்கு வைத்திருப்பவர்களுக்கு நாளைக்கு ரெக்கார்ட் டேட், நாளை மாலை பங்கு வைத்திருப்பவர்களுக்கு 22ஆம் தேதி அன்று மாலை பங்கு வைத்திருப்பவர்களுக்கு அந்த நிறுவனத்தினோட இன்னொரு பங்கை பிரித்து கொடுக்கறாங்க. அது ஆதித்ய பிர்லா லைஃப் ஸ்டைல் பிராண்ட்ஸ். அந்த லைஃப் ஸ்டைல் பிராண்ட்ஸை தனியா பிரிச்சு கொடுத்துட்றாங்க. இந்த ரீட்டைல்ங்கிறது மட்டும் தனியா இருக்கும். நீங்க நிறைய நிறுவனங்கள், பேண்டலூன்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, இதெல்லாம் இவங்களுடைய நிறுவனம். அதே மாதிரி பெரிய பிராண்ட்ஸ், அலன் சாலி, பீட்டர் இங்கிலாந்து, வேன் ஹூசன், லூயி பிலிப், இதெல்லாம் இவங்களோடது. இதை பிரிச்சு கையில் வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பங்குக்கும் ஆதித்ய பிர்லா ஃபேஷன் ரீட்டைல் லிமிடெடுக்கு ஒரு பங்குக்கு நிகராக ஏபிஎல்பின்னு சொல்லக்கூடிய ஆதித்ய பிர்லா லைஃப் ஸ்டைல் பிராண்ட்ஸ் பங்குகளை ஒண்ணு கொடுக்க போறாங்க. அதுக்கு நாளை ரெக்கார்ட் டேட். அது ஜெஃப்ரிஸ்ங்கிற ஒரு நிறுவனம் அதுக்கு ஒரு வேல்யூவேஷன் போட்டு இந்த ஏபிஎல்பிக்கு 215 ரூபாயும் ஏபிஎஃப்ஆருக்கு 100 ரூபாயும் போட்டு மொத்தம் 315 வர மாதிரி போட்டிருக்காங்க. அது அவங்களுடைய கருத்து. சோ நம்ம நம்மளுடைய கால்குலேஷன் நம்ம பார்த்துட்டு போகணும். நீண்ட கால அடிப்படையில அவங்க இந்த கால்குலேஷன் போட்டிருக்காங்க. சோ இது இந்த மாதிரியான ஒரு ஸ்டாக் ஸ்பெசிபிக் நியூஸ் வரும் பொழுது டெம்பரரியாக பங்குகள் ஏறுவதும் இறங்குவதும் நடக்கும். அதை தவிர்த்து குறிப்பிடத்தக்க ஒரு ஏற்ற இறக்கம்ங்கிறது நேற்றுக்கு இன்னைக்கு எதுவும் இல்லை.
இப்ப இந்த ஆதித்ய பிர்லா குரூப் வந்து டிமெர்ஜர் ஆக போற சமயத்துல முதலீட்டாளர்கள் அந்த பங்கை என்னென்ன சார் கவனிக்கணும்? இல்ல அதான் இப்ப நீங்க வந்து நியூஸ் வந்து இது நடக்க போகுதுன்னு சொல்லி 290 வாங்குறது, அதாவது விலை அதிகரிச்சு வாங்குறது வேஸ்ட். ஏன்னா அது ஏற்கனவே உள்ள இருக்க பங்கை தான் பிரிச்சு கொடுக்குறாங்க. இப்படிதான் ஐடிசி ஹோட்டல்ஸ் நீங்க பாத்திருப்பீங்க, ஐடிசி பங்கு பிரித்த பிறகு. ஓகே, ஆனால் சம் ஆஃப் பார்ட்ஸ் வேல்யூவேஷன் ஒன்று சொல்லுவோம். ஒரு ஒரு உள்ள வந்து 2 கம்பெனி இருக்கு, 2 சேர்த்து 400 ரூபாய்னா 2 தனித்தனியா பிரிச்சா 200 தானே வரணும், வராது. பொதுவாகவே அது ஒரு 225 அந்த மாதிரி கொஞ்சம் அதிகமா இருக்கும். 400 ரூபாய்ங்கிறது 425 480. இது பொதுவான விதி, இதுக்கு விதிவிலக்குகள் உண்டு, பொதுவான விதி. சம் ஆஃப் பார்ட்ஸ் வேல்யூவேஷன் சொல்றோம். ஏன்னா ஏற்கனவே அதை வாங்க முடியாதவர்கள் விலை அதிகமா இருக்குன்னு குறைந்த விலையா 2 பிரிச்ச உடனே அதை வாங்குவாங்க. 2வது, ஒரு துறையில் முதலீடு செய்ய விரும்பாதவர்கள் அந்த பங்கை வாங்க மாட்டாங்க. அதுல இருந்து ஒரு துறை பிரிந்து வந்த பிறகு அதுல முதலீடு செய்வார்கள். சோ அந்த மாதிரி இப்ப ஐடிசில சிகரெட் இருக்கு, அதனால அதுல முதலீடு செய்ய மாட்டார்கள். ஆனால் அது ஐடிசி ஹோட்டலா பிரிந்து வந்த பிறகு ஐடிசி ஹோட்டல்ல சில பேர் எத்திக்கல் இன்வெஸ்டிங்னு பார்க்கும் பொழுது இஎஸ்ஜி இன்வெஸ்டிங்னு சொல்றோம், அவங்க முதலீடு செய்வார்கள். அதனால அந்த பங்கினுடைய விலையில ஒரு சிறிய ஏற்றம் இருக்கும் தற்காலிகமாக. பின்னர் அது தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும் அவங்களுடைய செயல்பாடுகளுக்கு ஏற்ப. இதுதான் நம்ம இதுல கவனிக்கிறோம். ஓகேங்க சார். சார், தொடர்ந்து அந்த Q4 ரிசல்ட்டை பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்னென்ன கம்பெனியோட Q4 ரிசல்ட் இப்ப நேத்து இன்னைக்கெல்லாம் வெளியே இருக்குங்க? நிறைய முடிவுகள் வெளியாக இருக்கிறது, வெளியாகி கொண்டிருக்கிறது. பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன், இது பொதுத்துறை நிறுவனம். இவங்களுடைய 4ஆம் காலாண்டு முடிவுகள் நிகர லாபம் வந்து 11% அதிகரிச்சு 8,358 கோடி. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம், ஏன்னா இது வந்து என்பிஎஃப்சி மாதிரி தானே, அவங்களுடைய நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கமும் 38% அதிகரிச்சிருக்கு. அவங்க ₹2.05 டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணிருக்காங்க, ஃபைனல் டிவிடெண்ட். இதோடு சேர்த்து அவங்க ஏற்கனவே அறிவித்த டிவிடெண்டையும் சேர்த்து இது வரைக்கும் ₹15.80 இந்த பங்குக்கு டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணிருக்காங்க. பங்கு இன்னைக்கு ₹400 மேல வணிகமாகிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் ₹6 இன்றைய வணிகத்திற்கு இடையே அதிகரித்தது. 15-16 டிவிடெண்ட், ஒரு ₹400 பங்கு அப்படிங்கும் பொழுது, இதுதான் முன்னால சொன்னேன், பொதுத்துறை வங்கிகள் அரசுக்கு பெரிய அளவுல உரிமை இருக்கிறதுனால லாபம் ஈட்டக்கூடிய நிறுவனமாக இருப்பின் அவர்கள் அதிக அளவுல வந்து டிவிடெண்ட் டிக்ளேர் பண்றாங்கிறத கடந்த காலங்கள் அது கோல் இந்தியா இருக்கட்டும், இந்தியன் ஆயில் கார்பரேஷனா இருக்கட்டும், HPCல இருக்கட்டும் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அதுவே இங்கும் தொடர்கிறது. அதே மாதிரி கான்டினென்டல் பெட்ரோலியம், இவங்களுடைய லாபம் வந்து 76% குறைந்து, லாபத்துல தான் இருக்கு பட் குறைந்து 34 லட்சம் அப்படின்னு அவங்க வந்து அறிவித்திருக்கிறார்கள். உடனே பங்கினுடைய விலை ஒரு ₹11 மேல குறைந்தது, ₹120 ஒட்டி வணிகம் நடந்தது. இன்னும் மேலும் பல முடிவுகள் வர இருக்கிறது. நாளைக்கு பாத்தீங்கன்னா ஐடிசி, சன் பார்மா, கிராசிம், GMR, இந்த ராம்கோ சிமெண்ட்ஸ், இந்த மாதிரி முக்கியமான முடிவுகள் நாளையும். நாளை மறுநாள் அசோக் லேலண்ட் அவங்க வந்து போனஸ் கன்சிடர் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நேத்து வந்து அவங்க வந்து பங்குச்சந்தைக்கு தெரிவித்த கடிதத்துல வந்து குறிப்பிட்டிருக்கார்கள் டு கன்சிடர் போனஸ்னு. ஒருவேளை அது நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கிளென்மார்க் பார்மா, நாராயண ஹிருதாலயா, ஆதித்ய பிர்லா ரீட்டைல், இந்த நிறுவனங்களுடைய முடிவுகள் நாளை மறுநாள் வெளியாக இருக்கிறது. அதற்கு பின்னர் NTPC, இன்னும் பல முடிவுகள் வர வர நம்ம பார்க்கலாம். ரொம்ப நாள் நம்ம பார்க்காத IPO சார். இந்த மார்க்கெட் இறங்க ஆரம்பிச்சதுல இருந்து IPOவே நம்ம பார்க்கல, அவங்களும் வரவும் இல்ல. இப்ப நிறைய IPOs வராங்களா சார்? கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் தங்களுடைய புதிய பங்கு வெளியெடுக்கோ அல்லது பங்கு விற்பனைக்கோ டிராஃப்ட் ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்ட்ஸ் சொல்றது, அது ஒரு தயார் நிலையில், ஆயத்த நிலையில், செபியிடம் அனுமதி பெறக்கூடிய நிலையில், பெறுவதற்கு விண்ணப்பித்த நிலையில், இப்படி பல நிலைப்பாடுகளில் அவங்க இருக்காங்க. எவ்வளவு? 150. இது எப்போதும் இல்லாத அளவுக்கு இருக்கா சார்? இது நார்மலான விஷயம் தானே அது 150ங்கிறது? சென்ற ஆண்டு துவக்கத்துல இந்த மாதிரி ஒரு போக்க பார்த்தோம். பங்குச்சந்தை எப்போதெல்லாம் ஏறுகிறதோ இது அதிகரிக்கும், எப்போதெல்லாம் வீழ்ச்சியை சந்திக்கிறதோ அப்போதெல்லாம் குறையும். போன மாசம் பூரா ஒரு ட்ரவுட் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு ஒரு வறட்சி நிலவியதை நம்ம பார்த்திருப்போம் மார்ச் ஏப்ரல்ல. ஆனால் திரும்ப பங்குச்சந்தை நிமிர்ந்து நடைபோட துவங்கியவுடன் நம்ம வடிவேலு டயலாக்ல சொல்லணும்னா, வந்துட்டாயா வந்துட்டா. அதனால உங்கள்கிட்ட நான் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னா, புதிய பங்கு வெளியீடுகள் நிறைய நிறுவனங்கள் வருது, வந்துட்டாயா அவார்ட் கோஸ் டு ஆல் திஸ் 150 நிறுவனங்கள் அப்படிங்கறத அறிவிக்கணும். நீங்க சொல்லிட்டீங்க சார், அவ்வளவுதான் சார். அவார்ட் கோஸ் டு அவங்க IPOs தான் சார். நிறைய வருது. அதுல வந்து இப்ப ஓபன் ஆயிருக்க IPOஸ்னு பாத்தீங்கன்னா, கொரோனா வீவ்ஸ் IPO 17 மடங்கு சப்ஸ்கிரிப்ஷன். 2ஆம் நாள், இன்னைக்கு 2ஆம் நாள் தான், 2ஆம் நாளே அது வந்து 17 மடங்கு அதுக்கு தேவையான அளவு பணம் பெறப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி பெல்ரைஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு IPO, இதுவுமே வந்து அவங்களுடைய புதிய பங்கு வெளியீடு வந்து வெளியிடுகிறார்கள். இன்னொரு பங்கு லீலா, இது வந்து இன்னும் ஓபன் ஆகல. லீலா ஹோட்டல்ஸ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க வந்து அவங்களுடைய பங்கு விலைப்பட்டியல் ₹413 இருந்து ₹435 அப்படின்னு, குறைந்தபட்சம் 413, அதிகபட்சம் 435 வச்சிருக்காங்க. இவங்களுடைய பங்கு வெளியீடு மே 26ஆம் தேதி துவங்குகிறது, 28 முடிவடைகிறது. 26, 27, 28 3 நாட்கள். இதுல 2500 கோடிக்கு அவங்க வந்து பங்கு வெளியிடுகிறார்கள், புதிய பங்கு வெளியிடுகிறார்கள். 1000 கோடிக்கு ஏற்கனவே முதலீடு செய்திருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் ஆஃபர் ஃபார் சேல் மூலமாக வெளியிடுகிறார்கள். கிட்டத்தட்ட 3000 கோடிக்கு மேல
நிதி திரட்டுவதற்கு அவர்கள் முடிவு செய்திருப்பதாக தெரிகிறது. மேலும் பல புதிய பங்கு வெளியீடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம வர வர அதை பற்றி பேசுவோம். நிச்சயம் சார். இன்வெஸ்டர்ஸ் வந்து இப்ப ஐபிஓல கவனம் செலுத்தலாமா சார், இல்ல அது ஏற்ற இருக்கிறத பார்த்துட்டு அப்புறமே முடிவு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதா? என்னை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க ஐபிஓல போடவே கூடாதுன்னு சொல்ல மாட்டேன். பட் ஆனால் பெரும்பாலான ஐபிஓஸ் ஃபுல்லி பிரைஸ்டா வருது. அவங்க புதிய பங்கு வெளியிடுவதற்கு முன்பே அல்லது ஆஃபர் ஃபார் சேல் அப்படின்னு வருவதற்கு முன்னே, ஏன்னா புதிய பங்கு வெளியீடே ரொம்ப குறைஞ்சு போச்சு. மோஸ்ட்லி ஆஃபர் ஃபார் சேல், ஏற்கனவே முதலீடு செய்த ப்ரொமோட்டர் தான் வெளியே இருக்கிறார். அப்ப அவருக்கு அந்த நிறுவனத்தின் மீது நம்பிக்கை இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு பக்கம் எழுந்தாலும், இல்ல அவங்களை தங்களை டீரிஸ்க் பண்ணிக்கிறதுக்காக ஒரு பகுதியை விற்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நியாயமான காரணமும் இல்லாமல் இல்லை. அப்ப அந்த சூழல்ல அவங்க அந்த நிறுவனத்தினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு, ப்ரொமோட்டருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு, வருங்காலத்துல அதுக்கு வளர்ச்சி பாதையில் செல்லுமா, இப்படி பல விஷயங்களை நம்ம கணக்குல எடுத்துக்கிட்டு தான் அந்த முடிவை செய்யணுமே தவிர, நான் ஐபிஓ அவாய்ட் பண்றதுக்கு தனிப்பட்ட முறையில காரணம் என்னன்னா, ஒரு செல்லர் நிறைய பையர். அப்ப அதுல ஒரு நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு சந்தையில ஒரே ஒரு வியாபாரி பல பேர் வாங்குறாங்கன்னா எப்படி இருக்கும். இதே செகண்டரி மார்க்கெட்ல அது பங்கு விற்பனைக்கு வந்த பிறகு பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்டு பாத்தீங்கன்னா நிறைய பேர் விற்கவும் வருவாங்க, நிறைய பேர் வாங்கவும் வருவாங்க. அப்போ ஒரு சமநோக்கு சமநிலைங்கிறது இருக்கும். அப்ப வாங்குறது பெட்டர்னு எனக்கு எப்போதுமே தோணும். அதோட இல்ல, அந்த எதுக்காக அந்த பணத்தை வாங்குறாங்களோ அந்த பணம் முறையாக பயன்படுத்தப்பட்டதா அப்படிங்கிற தகவல்கள் எல்லாம் எண்ட் யூஸ் மானிட்டரிங் அப்படிங்கிறது இப்ப செபி ரொம்ப திறம்பட செய்திருக்கிறார்கள். அப்படி பண்ணாத சில நிறுவனங்களை தான் ஜென்சால்ல இருந்து பல நிறுவனங்களை எப்படி அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள் அல்லது நடவடிக்கை எடுக்கப்பட்டதுங்கிறத நம்ம கடந்த காலங்களில் சமீபமா பார்த்துட்டு வரோம். அந்த மாதிரி நிதானமாக முதலீடு செய்யறது நல்லதே தவிர, ஒரு லாட்டரி மாதிரி இன்னைக்கு வாங்கிட்டேன் ஃபர்ஸ்ட் வீக்ல வித்துட்டு வரேன்னா, போன மாசம் 2 மாசத்துக்கு முன்னாடி பார்த்தோம் பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்ட போது நெகட்டிவா பட்டியலிடப்பட்ட நிறுவனங்கள் எல்லாம் பார்த்தோம். இப்ப கூட பார்த்தோம் ஏத்தர் எனர்ஜி எல்லாம் பார்த்தோம். ரொம்ப ஹைப் பண்ணப்பட்ட ஒரு வெளியீடு. அது கூட பங்குச்சந்தையில் வெளியிடப்பட்ட விலை 320 21 நினைக்கிறேன். ஆனா 310 305 பட்டியலிடப்பட்டது. சோ அதுக்கு பிறகு வர்த்தகம் நடந்தது. அதனால ரொம்ப கவனமா தான் இருக்கணும் பங்கு வெளியீடு. ஓகே. கமாடிட்டி மார்க்கெட் எப்படிங்க சார் இருக்கு? தங்கம், வெள்ளி, கச்சா எண்ணெய் மூன்றுமே இன்னைக்கு ஒரு சிறிய ஏற்றத்துல தான் இருக்கு. ஒரு பயங்கர புலிஷ் ட்ரெண்டுக்கு போயிடுச்சுன்னு சொல்ல மாட்டேன். பட் ஒரு சின்ன சின்ன இறக்கத்துல இருந்தது, இப்ப மீண்டும் ஏற துவங்கி இருக்கிறது. தங்கத்தை பொறுத்தவரை மீண்டும் $3,300 தாண்டி இருக்கிறதுங்கிறது கொஞ்சம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். வெள்ளியுமே $33 தாண்டி இருக்குங்கிறது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். கச்சா எண்ணெய் இன்னும் அந்த $62 தாண்டி இருக்கு, தாண்டி ஸ்டெடியா நிக்குது நேற்றுக்கும் இன்னைக்கும். சோ மூணுமே பாட்டம் அவுட் ஆயிட்ட மாதிரி தெரியுது தற்காலிகமாக. சோ மேல் நோக்கி செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதா தெரியுது. டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா உள்ளூர் சந்தையில MCX-லயும் தங்கம் 1%, கச்சா எண்ணெய் 1% ஏறி இருக்கு, வெள்ளி ஒரு 0.5% ஏறி இருக்கிறதா தான் நம்ம பாக்குறோம். ஓகே. கரன்சி சார்? கரன்சியை பொறுத்த வரைக்கும் சர்வதேச சந்தையில 100க்கு கீழே வந்துருச்சு. டாலருடைய இண்டெக்ஸ், US டாலர் இண்டெக்ஸ் 100க்கு கீழே வந்துருச்சு. 101 வரைக்கும் போனதை பார்த்தோம் போன வாரம். 100க்கு கீழே வந்திருக்கு, 1% இறக்கத்துல இருக்கு கடந்த 2 நாட்களாக. உள்ளூர் சந்தையிலும் $85.57 5 பைசா இறக்கத்துல தான் இன்னைக்கு வணிகம் நடக்கிறது. டாலருடைய மதிப்பு கொஞ்சம் கன்சாலிடேட் ஆயிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன், குறைந்த லெவல்ல. ஓகேங்க சார். சிறப்பு சார். ஏதாவது சிறப்பு செய்தி இருக்கா சார் நம்ம நேயர்களுக்கு? நீங்க கொடுத்த அவார்டு தான் இன்னைக்கு சிறப்பு செய்தி. சரியா கொடுத்துருக்கீங்க சார். ஆமா, ஐபிஓஸ்க்கு வந்துட்டான் நல்லா ஒரு விருதுங்க சார். மகிழ்ச்சி சார். நம்ம தினம் வந்துடுறோம் 6:30 மணிக்கு. நேர்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ல கேளுங்க. வீக்கெண்ட்ல நிச்சயம் டிஸ்கஸ் பண்றோம் சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சோ மச் சார். நன்றி நன்றி நன்றி. மகளுக்கு வரன் தேடுறீங்களா? கவலைய விடுங்க. உங்களுக்காகவே நம்பகமான வரன் பார்க்கும் சேவையை 25 ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி. இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க.